அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மட்டன் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன், 7 சின்ன சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். 7 o'clock தான் ஆகுது. எங்களோட ஊர் கிளைமேட் பாருங்கள். ஈவினிங் 7 o'clock. அப்படியே கிளைமேட்டையும் ரசிச்சுட்டு அப்படியே கிச்சனோட ஜன்னல் வழியாக இருந்தாலே பார்த்தாலே தெரியும். அப்படியே குக்கர் ஹீட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக எடுத்துப்பேன். நீங்கள் 2 வேணாலும் போட்டுக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீளமாக கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் கிராம்பு, ஒரு பட்டை எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். சாரி, வீடியோவில் காட்ட முடியல. அதுக்கப்புறம் அதே ஜாரில் தேங்காயே அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஜாரில் போட்டுக்கோங்க. அதை இப்படி அரைச்சிக்கோங்க. ஒரே ஒரு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. அப்போ தான் தேங்காய் நல்லா அரையும். அப்போ தான் குழம்புக்கு நைஸாகவும் இருக்கும். நான் செய்கிற மட்டன் குழம்பு கொஞ்சம் நைஸாக தான் அரைப்பேன். அதுலேயே கறி மசாலா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் அதையும் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டு ஏற்கனவே அரைச்சிருப்போம். அதனால் இது நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த சைடு இது வதங்கிட்டு இருந்துச்சு. அதுலேயே ஒரு தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த க்ரீன் கலர் பேஸ்ட்லேயே அதை வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு அந்த ஜாரை அப்படியே இது பண்ணிடாதீங்க. அதை அப்படியே ஒரு சைடில் வைங்க. அப்படியே மட்டனை 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இப்போ கொண்டு வந்தாங்க, அதனால் நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவலை. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கொண்டு வந்துருந்தாங்க, அதனால் 4 டைம் மட்டும் வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்கணும். அவ்வளோதான், அதிகமாகலாம் வேக வைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் குழம்பு. அப்படியே அந்த ஜாரை எல்லாம் ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் ஊற்றிப்பேன். அதிகமாகவும் இல்லை, கம்மியும் இல்லை. ஓரளவுக்கு தான் குழம்பு ஒரு மீடியம் அளவுக்கு தான். அதிகமாகவும் கெட்டியாக இருக்காது, அதிகமாகவும் தண்ணியாக இருக்காது. இந்த சைடு முருங்கைக்காய், உருளைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதோட விதையை நீக்கிட்டு நீளமாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறமா முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு வெந்தயக்கீரை நான் போடுவேன். நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு வெந்தயக்கீரை போட்டுக்கிட்டேன். போட்டு 3 விசில் விட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். மட்டன் குழம்பு தான். வாங்க, வெந்துருச்சு. சுடு சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம். மீடியமாக வந்திருக்கு. காய் எதுவும் குழையில, நல்லாயிருக்கு. ஓகே, பாய்.